வணக்கம் மக்களே. நாம் இதுவரைக்கும் மக்களுக்கான கூட்டணியே பார்த்துருக்கோம். இப்போ ஒரு மானங்கெட்ட கூட்டணியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்ப்போமா? அதாவது இப்போ பிஜேபி மாநில தலைவராக இருக்கார்ல நயினார் நாகேந்திரன், அவர் வந்து ஏடிஎம்கேலேருந்து போனவர் தான். அது பல பேருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. ஆனால் அவர் ஏடிஎம்கேலேருந்து போனவர் தான். அப்போ மொத்தத்தில் ஏடிஎம்கேல இருக்கையில் பல வருஷமாக எடப்பாடியோட கூட இருந்து குப்பை கொட்டினவர் தான். ஆனா இப்ப பிஜேபிக்கு போய் சேர்ந்தவனே எடப்பாடி எப்படி கழுவி ஊத்துறாருன்னு பாருங்க மக்களே. போடுங்கப்பா. மாநில பாரதிய ஜனதா தலைவர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களே, சட்டமன்றத்தில் தைரியமா ஒரு ஆண்மையோட முதுகெலும்போட பேசக்கூடிய அதிமுகவை நான் பார்க்க முடியவில்லை. அப்புறம் நம்ம மாங்கா பாய்ஸ், ஐயோ அப்படி சொல்லக்கூடாது, ஒரு தலைவர், கட்சி தலைவர் நம்ம அன்புமணி ராமதாஸ் இருக்கார்ல, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்னு சொல்லிக்கிறாரு. அது யார் தலைவர்னு இன்னும் தெரியல. அப்பா மகனுக்குள்ள சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. அது அவங்க குடும்ப பிரச்சனை. அந்த குடும்ப பிரச்சனையை கட்சி பிரச்சனை வரைக்கும் கொண்டு வந்து அதுவே சந்தி சிரிச்சுட்டு இருக்கு. அவர் இதே அங்க சந்தி சிரிச்சுட்டு இருக்கு. ஆனா அவர் வந்து எடப்பாடியை பத்தி பழைய இதுல சொல்லியிருக்காரு. பழையதுன்னா ரொம்ப பழசெல்லாம் இல்லை, இப்ப சமீபமா தான் ஒரு 24 தேர்தல் அப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எடப்பாடி வந்து ஒரு டயர் நக்கி, ஜெயலலிதா காரை வந்து அந்த டயரை வந்து எல்லாரும் நக்கிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஏடிஎம்கே அமைச்சர்களை அவர் பேசுறாரு. யார் அப்படின்னா ஒரு கட்சி தலைவரின் மகன் வந்து இப்படி பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடிய நீ டயர் நக்கி, நீ ஒரு வட்ட செயலாளர், ஒரு கிளை செயலாளராக கூட, ஒரு வட்ட கவுன்சிலராக கூட ஆகுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர். நீ எல்லாம் வந்து ஒரு 4 வருஷம் ஆண்டு இந்த தமிழ்நாட்டு ஆண்டு, ஓ ஆட்சி கீழேலாம் நாங்கள் வாழ்கிற அளவுக்கு எங்கள் நிலைமை கேவலமாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். இப்போ அதை விட கேவலமாக இப்போ பேசியிருக்காரு. அதை இப்போ பாருங்க மக்களே, பாருங்க. கட்சியுடைய தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் அறிவுசார் டாக்டர் அன்புமணி அவர்களே, தமிழ்நாட்டின் தலையெழுத்து சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் கூட தகுதி இல்லாதவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார். எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா? இல்ல நிதி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் நிர்வாகம் என்ன தெரியுமா? நிதி நிலைனா என்னன்னு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாத மண்ணு இவங்க தான். ஜெயலலிதா தேர்வு கையெழுத்து போனா கையெழுத்து போடணும், காலில் விழா காலில் விட, டயரை நக்கணும்னா டயரை நக்கணும். இதுதான் ஜெயலலிதா மந்திரிகளா வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மந்திரி தான் தமிழ்நாட்டு முதல் மந்திரி. நம்மளுடைய தலையெழுத்து அப்படி இருக்கு. இன்னைக்கு குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டு. இப்போ நான் ஒரு முக்கியமான ஆளை பற்றி பேச போகிறேன். ஆனால் நல்லா உட்காந்துக்கிறேன். வணங்கண்ணே, டிடிவி உங்களை பற்றி தான். உமது சிரிப்புக்கு நாங்கள் அடிமை. நல்லா சிரிச்ச முகமாக இருப்பீங்கண்ணே, சிரிச்ச முகமாக இருப்பீங்க. எங்கே போய் என்ன அடி வாங்கிட்டு வந்தாலும் சரி, எத்தனை பேர் அடித்தாலும் சரி, அந்த சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காது. நல்லா சிரிச்ச முகமாக இருப்பீங்க. அந்த அண்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? இப்போ நம்ம அன்புமணி இருக்காரே, அவர்னாச்சும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறேன். இவர் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 2 மாசம், ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, எடப்பாடியெல்லாம் முதலமைச்சராக்கணும்னா நான் எதுக்கு கட்சி வச்சிருக்கணும், அதுக்கு நான் தூக்குல தொங்கிருவேன். எப்படி தூக்குல தொங்கிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நக்கலா சொன்னாரு. அது சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாரு. இப்ப என்னன்னே போய் முதலமைச்சராக்குவேன்னு சொல்லிட்டா, அப்ப சொன்னது என்னது? ஏன் கயிறு கிடைக்கலையா? கயிறு கிடைக்கலையோ? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களே, இன்னொன்று துரோகத்திற்கு பெயர் பெற்றவர் பழனிசாமி. தவள் பதவி வாங்கிட்டு அவர் ஆட்சி ஓட்டெடுப்பில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கும், தொடர்ந்து ஆட்சி நடைபெறுவதற்கு துணையாக இருந்தவர்களுக்கும், இந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர்களுக்கும் துரோகம் செய்து உலகமகா துரோக சாதனையாளர் பெயர் பெற்ற பழனிசாமி இன்றைக்கு ஆணவத்தில் ஆட்டம் போடுறாங்கிறது உலகத்துக்கே தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, பிரபு இருக்காருல, இளையதிலகம் பிரபுவோடைய 100வது படம் ராஜகுமாரன் ஒரு படம். அது அந்த காலத்து நல்லா ஓடிச்சு. அந்த படத்துல ஒரு ஜோக்கு வரும். என்ன வரும்னா, நம்ம கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க. அப்போ ஒரு தர்ம சங்கடமான நிலைமை வந்துடும். அதை தவிர்க்கணும், அந்த பொண்ணு வேணான்னு சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி இவர் என்ன சொல்லுவாருன்னா, கவுண்டமணி, ஐயோ நான் ஒரு தெல்லவாரி அப்படின்வாரு. உடனே செந்தில் சார் சொல்லுவாரு, ஐயோ நான் ஒரு தெருப்பொறுக்கி, உங்க தங்கச்சி எனக்கு வேண்டாம். உடனே கவுண்டமணி சார் சொல்லுவாரு, இல்லை நான் மொல்ல மாதிரி, அதனால நான் உங்க தங்கச்சியை கல்யாணம் முடிச்சுக்கல
அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உடனே இவர் செந்தில் சார் சொல்லுவார், இல்லை இல்லை நான் முடிச்சவிக்கி, அதனால் நீங்கள் அவருக்கே கல்யாணம் முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மாறி மாறி 2 பேரும் சொல்லிக்கிடுவாங்க. அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து எடப்பாடி ஒரு டெட் பாடி, எடப்பாடி வந்து ஒரு அறிவு கெட்டவர், அது எந்த ஒரு வார்த்தைன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவருக்கு அறிவில்லாதவர் அப்படின்ற அளவுக்கு தினகரன் பேசினார். இவர் என்ன சொன்னார், நம்ம எடப்பாடி தினகரனை பற்றி, உன்னை பற்றி தெரியாதா, நீங்கள் தான் ஏடிஎம்கேவுடைய மாஃபியா கும்பல், அந்த ஒரு கும்பல்கிட்ட இருந்து தான் நான் ஏடிஎம்கே காப்பாத்துறேன். யாரு? தினகரன் ஃபேமிலி வந்து மாஃபியா கும்பல், அந்த கும்பல்கிட்ட இருந்து நான் ஏடிஎம்கே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி 2 பேரும் உண்மையை சொல்லி போட்டு உடச்சிக்கிட்டாங்க. எனக்கு அந்த இதெல்லாம் பார்க்கையில அந்த ராஜகுமாரன் ஜோக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே, தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மானமிக்க ஒரு விவசாயியுடைய மகனை பச்சையின்றைய 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலை போட்டு சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை, இது அகந்தை. 2026 புரட்சித் தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழக்கு தலைவர்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. இப்போ நம்ம ஐபிஎஸ் அண்ணாமலை சார் இருக்கார்ல, அவர் சொன்னார், அவர் இந்த கூட்டணியை விட்டு வெளியே வர்றதுக்கே இந்த ஒரு பேச்சு தான் காரணம்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். என்ன சொன்னார் அண்ணாமலை சார், ஜெயலலிதாவை என்ன எல்லாரும் அயன் லேடின்னு சொல்கிறீங்க, ஜெயலலிதாவோட என் அம்மாவும் என் ஒய்ஃபும் 100 மடங்கு ஸ்ட்ராங்கானவங்க. நம்ம ஜெயலலிதா மட்டும்தான் என்னமோ ஸ்ட்ராங்குன்னு என்ன அவங்கள ரொம்ப பெரிய பூதாகரமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாரு? உங்கள் சொந்த அம்மா, உங்கள் கட்சி இதய தெய்வம். அப்போ நீங்கள் அந்த கூட்டணி விட்டு வெளியேறையில என்ன சொல்லிட்டு வந்தீங்க? இப்படி எங்கள் இதய தெய்வத்தை வந்து கேவலமாக பேசிட்டாரு, இந்த மாதிரி உலகமே மதிக்கிற எங்கள் தலைவியை வந்து ரொம்ப குறைவாக பேசிட்டாரு, அவங்க அம்மாவும் மனைவியை விட கம்மி அப்படின்னு பேசிட்டாரு, அதனால நாங்கள் பிஜேபியிலேருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உப்புக்கு சப்பா ஒரு காரணம் சொல்லிட்டு வெளியே வந்தீங்க. இப்போ அண்ணாமலை சார் ஏதாச்சும் ஒரு மன்னிப்பெல்லாம் வேண்டாம், சரி அன்னைக்கு நான் ஒன்று பேசிட்டேன் அப்படின்னு ஒரு மறுப்புனாச்சும் சொல்லிட்டாரா? இப்போ நீங்கள் அந்த கூட்டணிக்கு போயிட்டீங்களே, அப்படி ஒன்று அண்ணாமலை சார் ஒரு மன்னிப்பு கேட்டதாகவோ ஒரு மறுப்பு செய்தி வெளியிட்டதாவோ நாங்கள் எதுவுமே கேள்விப்படவே இல்லை. இது என்ன மாதிரி ஒரு கூட்டணி சார்? என்ன மாதிரி ஒரு கூட்டணி? காரி காரி மாற்றி மாற்றி துப்பிக்கிறீங்க, அப்புறம் வந்து மாறி மாறி தொடச்சிக்கிறீங்க. இதை பார்க்கறதுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. மக்களுக்கு வந்து இதை பார்க்கறதுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. நான் பொருந்தாத கூட்டணின்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இப்படி ஒரு மானங்கெட்ட ஒரு கூட்டணியை நான் பார்த்ததே இல்லை. மக்களே, இதில் அவங்க என்ன சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா? நான் 2000 கொடுக்குறேன், அவன் 1000 ரூபா கொடுக்குறான்ல, நான் 2000 கொடுக்குறேன், நான் உனக்கு வீடு கட்டி தரேன், நான் அது கட்டித்தரேன், இது கட்டித்தரேன்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறுவாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒவ்வொரு ஊர்லையும் டூம் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து போடுவாங்க. அந்த டூம் கம்பெனினா என்ன தெரியுமா மக்களே? ஒரு அந்த காலத்தில் இந்த சைக்கிள் கிரைண்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பிரபல்யம். இப்போ தான் எல்லா வீட்லேயும் இருக்குது, அப்போ ஒரு சில வீட்டுகளில் தான் இருக்கும், அது கொஞ்சம் விலை கூட இருக்கும். அப்போ அவங்க அந்த டூம் கம்பெனி அந்த ஊருக்கு வந்தவொடனே என்ன தெரியுமா செய்வாங்க? சைக்கிள் வந்து ஒரு 3000க்கு தான் நம்ம வாங்க முடியுன்ற நிலமையில 1000 ரூபாய்க்கு நான் தர்றேன், கிரைண்டர் வந்து 2000 3000 வாங்க முடியுற நிலத்துல நான் உங்களுக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லிட்டு பாதிக்கு பாதி கொடுப்பாங்க. எந்த பொருளாக இருந்தாலும், டிவியா இருந்தாலும் சரி அப்படிதான். நம்ம வெளியில பஜார்ல விற்கிற விலையில இருந்து நான் பாதி விலைக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை மூட்டுவாங்க. ஆசையை மூட்டினோடனே எல்லாரும் போய் காசு கட்டுவோம். அது எப்படி? இன்னைக்கு நீ காசு கட்டினீன்னா இன்னைக்கே கொடுக்க மாட்டாவே, இன்னைக்கே அது கொடுக்க மாட்டான். இன்னைக்கு எல்லாரும் வந்து கட்டிடுங்க, கட்டினதுக்கு அப்புறம் 1 மாசம் கழிச்சு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் வரைக்கும் கெட்டவங்களுக்கு பூரா கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ ஒரு வீட்டுக்கு நான் போய் சைக்கிள் வாங்கிட்டு வந்தேன்டி, 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன், நான் கிரைண்டர் வாங்கிட்டு வந்தேன், நான் டிவி வாங்கிட்டு வந்தேன், இப்படி பக்கத்துல எல்லாரும் பேசுவோம்ல. அப்போ பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை வந்துடும். என்ன ஆசை வந்துடும்? ஆஹா 1000 ரூபாய்க்கு டிவி வந்துட்டு இருந்தா நம்மளும் வாங்குவோம். அப்போ என்ன ஆகும்? 5 பேர் 10 பேர் வாங்கின இடத்துல 1000 பேர் போய் அதை கட்டுவான். 1000 ரூபா எனக்கு டிவி கொடு, எனக்கு இது கொடு, கிரைண்டரை கொடு, எனக்கு சைக்கிள் கொடு, எனக்கு வண்டியை கொடு அப்படின்னு சொல்லி போய் கட்டுவாங்கல்ல. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நிறையா சேர்ந்துடும். சேர்ந்தோடனே என்ன ஆயிரும் அப்படின்னா, நைட்டோட நைட்டு அந்த கம்பெனியை மூடிட்டு ஊரை விட்டே ஓடிடுவாங்க. அவங்க வேற ஒரு ஊரில் போய் அதே இதை தொடங்குவாங்க. அது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன், எங்கள் ஊர்லேயே அது நடந்திருக்கு. அந்த மாதிரி இப்போ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நான் உனக்கு அது தர்றேன் இது தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
ரெண்டாவது, இப்பயே நிதிநிலை அறிக்கை ரொம்ப கூட கடன்ல இருக்கு. இவங்க எப்படி தரப்போறாங்கன்னு தெரியல. தந்தாலும் என்ன செய்வாங்க தெரியுமா? தருவான், 2000 கூட தருவாங்க. ஆனா அந்த 2000த்துக்கு இப்ப 10 லட்சம் கோடி இருக்கிற கடனை 20 லட்சம் கோடியை மாத்திட்டு போவாங்க. அப்போ நம்ம தலையில தான் அந்த வட்டியை கட்டுறதுக்கும் அந்த கடனை கட்டுறதுக்கும் நம்ம விலைவாசியை கூட்டி அதெல்லாம் நம்ம மேலதான் ஏத்துவாங்க. அதனால பாத்துக்கோங்க. இப்ப நல்லா புரியுது, இப்ப இருக்க சின்ன வயசு பையங்களுக்கு புரியுது. நான் சொல்றது கொஞ்சம் ஒரு 40-50 வயசுக்காரவங்களுக்கு சொல்றேன். அவங்களுக்கு இப்ப எல்லா நிலவரமும் புரியுது. இருந்தாலும் இதெல்லாம் கவனமா பாருங்க. யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போட்டா நம்ம வாழ்வாதாரம் கூடும், நம்ம எப்படி சுபிச்சமா வாழலாம். இவ்வளவு நாள் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லி 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 ஏன் 50 வருஷமா ஆண்டீங்கல்ல, 50 வருஷமா ஆண்டும் இந்த ஒரு 2000 ரூபாயை கொடுக்குற அளவுக்கு நீ மக்களை வச்சிருக்கேனா, அப்ப நீ என்ன ஆட்சி செஞ்சு கிழிச்ச? நீ என்ன ஆட்சி செஞ்சு கிழிச்சிக்க? நான் ஆண்ட கட்சின்னு சொல்றேன், இப்ப ஆள்ற கட்சியை சேர்த்துதான் சொல்றேன். 50 வருஷமா நான் ஆண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ற நீனு ஒரு 2000 ரூபாய் மக்கள் வாங்குற நிலைமையில வச்சிருக்கீங்க.